தமிழ்நாட்டில் எதுவுமே சரியில்லைன்னு சொன்னவர் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மாசத்துல ரெண்டாவது இவ்வளவு கஷ்டத்துலையும் நாங்கள் ரெண்டாவது பெரிய பொருளாதாரமாக இருக்கோம் அப்படின்றார். இந்த அரசினுடைய திமுக எதெல்லாம் செஞ்சதோ அதையெல்லாம் தான் பெருமையாக அங்கே வந்து பேசியிருக்காரு. கம்ப்ளீட் சரண்டர் ஆனது இவங்க தான். ஆனால் 4 ரீல்ஸை போட்டுட்டு இவங்க சரண்டரை கூட சகிச்சுக்கலாம் போது இவங்களோட ரீல்ஸை வந்து நம்மளால தாங்க முடியும். டெல்லி அலற விட்டாருன்னு கிளப்பி விட்டுருக்காங்க. டிவிகே சைட்டில் என்ன மாதிரியான ரீல்ஸ் ஓடிட்டு இருக்குன்னா, கர்நாடகாவுக்கு போய் மாஸ் காட்டிட்டாரு. கர்நாடகா மக்களை இப்போ நீ என்னை வந்து என் ஸ்டேட்டுக்கு ஏதாவது பண்ணினீன்னா உன் ஸ்டேட்டில் நான் கட்சி ஆரம்பித்து உங்கள் கட்சியை ஒழிப்பேங்கிற சிக்னல் அது அப்படி புரிஞ்சுக்கணுமா? நம்ம திமுகவை எப்படி குறை சொன்னாங்க? வெறுமனே அறிக்கை விட்டால் போதுமா, தீர்மானம் போட்டால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கூட இல்லையே. இப்போ பணக்காரங்க ஏரியாவில் அடையாறில் வராத மின்வெட்டு வண்ணாரப்பேட்டையில் வருது, திருவைக்க நகரில் வருதுன்னா அது அயோக்கியத்தனம்ல. உங்கள் கட்சி லெவலில் இந்த தனி மனித ஒழுக்க பிரச்சனைகளுக்கு என்ன பதில் சொன்னாங்க? நடக்கிறத பற்றி கூட பேசலை. இந்த சேலமில் நடக்கிற புது பொள்ளாச்சி மாற்றம் வரும்னு பார்த்தா சேலம் பொள்ளாச்சியாக மாறி இருக்கு. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கப்படுவார் அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டம் தொடங்கி 3 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி மற்றும் கர்நாடகா சென்றிருந்தாரு. கர்நாடகாவில் மூகாம்பை கோயிலுக்கு போயிருந்தாரு. அந்த காட்சிகளெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அவரே கார் ஓட்டிட்டு போனாரு. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறாருன்னு சொல்லப்படுது. இந்த ஆன்மீக பயணம். இந்த நிதி ஆயோக் கூட்டம், நிதி ஆயோக் கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. சொல்லப்பட்டதாக நமக்கு செய்திகளாக வந்தது தான். நீங்க எப்படி அந்த நிதி ஆயோக் கூட்டத்தையும் இந்த ஆன்மீக பயணத்தையும் பார்க்குறீங்க? நிதி ஆயோக் கூட்டம் அது வந்து இவங்க உரையை வாசிக்கிறது தான். நிதி ஆயோக் கூட்டத்தில் இவங்க என்ன மாதிரியான அரசியல் செய்தியை நாட்டுக்கு சொல்கிறாங்கங்கிறது தான் விஷயமே தவிர, அது செயலளவில் அது பெருசாக இம்பேக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நிதி ஆயோக்கில் வந்து மெஜாரிட்டி முடிவு பண்ணுற இடத்துல எந்த ஒரு பாலிசி டிசிஷனையும் முடிவெடுக்கிற மெஜாரிட்டி அவங்கள்ட்ட இருக்குது, அந்த ஸ்டேட்டுங்கள்ட்ட இருக்குது. நம்ம வந்து நம்முடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி சும்மா போயிட்டு ஒரு அறிக்கையை வாசிச்சுட்டு வரலாம். அந்த அறிக்கையிலும் கூட நாங்கள் வந்து ஒத்துழைப்போங்கிறது மட்டும்தான் ரொம்ப கான்கிரீட்டாக நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆக்கப்பூர்வமான வழிகளில் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு. அப்போது அதை நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அது பட்டவர்த்தனமாக தெரியுது. இந்த 100 நாள் வேலை, அதற்கு எதிரான சட்ட ரீதியான சண்டையோ அல்லது களத்தில் அதற்கு எதிரான ஏதாவது ஒரு போராட்டம் மாதிரியோ எதுவும் அவங்க செய்ய தயாராக இல்லை. ஏன் நான் அந்த விஷயத்த முதல்ல சொல்கிறேன்னா, இது வேலைவாய்ப்பு இதெல்லாம் போய் பேசியிருக்காரு. வேலைவாய்ப்பு, இளைஞர்களோட வேலைவாய்ப்பு அந்த இதெல்லாம் பேசியிருக்கும் போது ஏற்கனவே கிராமப்புற மக்கள்கிட்ட நிலமில்லாத கூலி விவசாயிகளுடைய வாழ்க்கையை ஓரளவுக்காவது மூச்சு விட வச்சது வந்து இந்த ஸ்கீம் தான். தமிழ்நாடு தான் கொஞ்சம் அதிகமான நாட்கள் வேலை கொடுக்குற இடம், மற்ற மாநிலங்களில் குறைவாக இருக்குது. இருந்தாலும் கூட இதோட இன்னொரு எஃபெக்ட் என்னென்னா, நீங்கள் அந்த 100 நாள் வேலைக்கு போகிறாங்கங்கிறதுனால அந்த சம்பளத்தை விட அதிகமாக கொடுத்து தான் கூலி ஆட்களை வந்து நிலத்துக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கு. அப்போது அந்த குறைந்தபட்ச வருவாயை உத்தரவாதப்படுத்துறதுக்கான ஒரு பண்ணை அடிமைத்தனத்தை ஒழித்ததுல 100 நாள் வேலை திட்டம் மிகப்பெரிய பங்கு கொடுத்த. அதாவது வந்து அதற்கு முன்பு என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் அது சிமிலர் தான், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம், நான் வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். இந்த சிக்கல் எல்லாம் ஒழிச்சு கூலி விவசாயிகளுக்கான ஒரு குறைந்தபட்ச கண்ணியமான சம்பளத்தை உறுதிப்படுத்தினது இது. இல்லாட்டி ஜஸ்ட் லைக் தட்னு தூக்கி போட்டலாம். இதை மாற்றும் போது இன்னொன்று, இதுக்கு 90% யூனியன் கவர்மெண்ட் பணம் கொடுக்கும். இந்த ஸ்கீமுக்கு யார் வேலை கேட்டாலும் கொடுக்கணும். இதுக்கு முன்பு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு இருந்தபோது அது வந்து அதற்கு இப்போ 100 பேர் ஒரு ஊரில் வேலை வைக்கணும்னு கொடுக்கணும், அது 120 பேர் ஆனாலும் கொடுக்கணும். அப்போது வேலை இழப்பு, விவசாயம் பொய்த்து போகுது அல்லது வேறு வேலை இல்லை, வறட்சி, இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா இன்ஃப்ளோ அதிகமாகும், கூடுதலான நபர்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இது அத்தனையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. மாநில அரசு ஏற்கனவே நிதிச்சுமை, வரி வருவாயில் 3/2 யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போகுது, 1/3 பங்கு தான் ஸ்டேட்டுக்கு இருக்குது. அதில் மிச்சம் இப்போ கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்குன்றீங்க? பத்திரப்பதிவு, டாஸ்மாக்கு, இந்த உள்ளூர் வரிகள், இவ்வளவு தான் இருக்கும். இந்த வணிக வரி, வீட்டு வரி, இந்த மாதிரி தான் இருக்கும். இதற்கு மேலே இருக்கிற எல்லாமே யூனியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு போயாச்சு. இதையும் எப்போ சீக்கிரம் எடுப்பாங்கன்னு தெரியாது. ஆர்டிஓ ஆஃபீஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு, மொத்தமாக சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நேரத்தில் மாநில அரசுகளுக்கு 40 விழுக்காடு பங்குங்கிறது வந்து அது கழுத்தில் சுருக்க போட்டு இருக்கிற ஒரு வேலை. இன்னொன்று, எவ்வளோ வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் யூனியன் கவர்மெண்ட்டோட ஒரு டீம் தான் டிசைட் பண்ண போகுது.
அப்படி இருக்கும்போது இந்த எம்என் ரேகா இப்போ இருக்கிற அந்த ஜீராம்ஜியை சிம்பிளாக செயல்படுத்துவதற்கு அரசு தயாராக இருக்குது. இது ஒரு சிக்னல், நாங்கள் உங்கள் கூட அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சிபிஎஸ்சி அந்த ஹிந்தியை 9வது 10வது மாணவர்கள் கட்டாயமாக படிக்கணுங்கிற ஒரு சூழல் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அது கட்டாயம் இல்லை. அது எக்ஸாம் எழுதணுங்கும்போது அது சிபிஎஸ்சியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு கூடுதல் சுமை. அதுவும் 1வதுலேருந்து 8வது வரைக்கும் ஹிந்தி அவசியம் இல்லைங்கிற வகையில் அதில் பெருசாக கவனம் செலுத்தாத மாணவர்களுக்கு கொரோலை கடிக்கிற மாதிரி இப்போ எல்லாத்தையும் அவங்க புதுசாக கற்றுக்கணும். இது எதிர்த்து எதுவும் பேசுகிற மாதிரி தெரியல. 14 கோடி இளைஞர்கள் இந்தியாவில் வேலை இல்லாமல் அல்லது படிக்காமல் அல்லது திறன் மேம்பாட்டுக்கு எதுவும் செய்யாமல் ஐடியலாக இருக்காங்க. 14 கோடி பேர். இதை மாதிரியான ரொம்ப அடுத்து விலைவாசி உயரப்போகிற விலைவாசி. இப்போ பார்லேஜி அல்லது எண்ணெய் கம்பெனி இந்த ஆயிலில் விற்கிற இவங்கெல்லாம் எல்லாரும் 1 லிட்டர் பாக்கெட் விற்க மாட்டேங்குது, பெரிய பிஸ்கட் பாக்கெட் விற்க மாட்டேங்குதுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா 5 ரூபா 10 ரூபா பாக்கெட்டில் பொருளை வந்து போடுறாங்க. எக்கனாமி ஷ்ரிங்க் ஆகுது. வேலைவாய்ப்பு உலகத்தில் இல்லாத அளவுக்கு இருக்குது. இந்தியாவில் கிராமப்புற வேலைவாய்ப்பை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுறதுக்கு இப்போ வந்து இப்படி குறைக்கிறாங்களா, அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னோட நிதியை குறைச்சா என்ன பண்ண முடியும்? யூனியன் கவர்மெண்ட்டும் குறைக்கும். இப்போ தான் கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த 100 நாள் வேலை திட்டமும் காலியாக போகுது. இது குறித்து இந்தியாவின் குரல் வலையை நெரிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து, குறிப்பாக தமிழ்நாட்டின் குரல் வலையை நெரிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து எதுவுமே பேசாமல் ஒத்துழைப்போம், நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்காரு. அடுத்து சிங்கப்பெண் ஸ்கீமை வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு. அது இன்னொரு பெரிய ஜோக். சிங்கப்பெண் ஒரு ஸ்கீமை நாங்கள் தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இல்லை அது சிங்கப்பெண்ணை விவாதிக்கலாம். அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் எதுவுமே சரியில்லைன்னு சொன்னவர் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதத்தில் இவ்வளவு கஷ்டத்துலையும் நாங்கள் 2வது பெரிய பொருளாதாரமாக இருக்கோம் அப்படின்றாரு. இது 2021 7வது இடத்துல இருந்துச்சு தமிழ்நாடு. 7வது இடத்துல இருந்து 2வது இடத்துக்கு வந்திருக்குன்னா, இவ்வளவு கிரிட்டிக்கல் டைமில் 2வது இடத்துக்கு வந்திருக்குன்னா அது யாரினுடைய நடவடிக்கையினால வந்திருக்கும்? இதுக்கு முன்பு இருந்த கவர்மெண்டோட நடவடிக்கையினால வந்திருக்கும். ஆனால் இவர் எதை சொல்லி வந்தார்? இந்த கவர்மெண்ட் ஒன்றுமே செய்யலான்ட்டு வந்தார். இந்த அரசினுடைய திமுக எதெல்லாம் செஞ்சதோ அதையெல்லாம் தான் பெருமையாக அங்கே வந்து பேசியிருக்காரு. யூனியன் கவர்மெண்ட்டை விமர்சிக்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. முன்வரிசையில் நிற்கிறாங்க மோடி கூட அப்படிங்கிறத ஒரு பிரச்சாரத்தில் போய் திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்குன்னு பேசினார். ஆனால் நடத்தை செயல்பாடு வாரியாக திமுக முன்வரிசையில் நிற்கிறதுனா முக்கியமான ஆளுங்களை முன்வரிசையில் தான் எடுத்துவாங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்ததே திமுக சரணடைந்ததுன்னாரு. இப்போ பக்கத்தில் வந்து நாங்கள் ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்வரிசையில் ஃபோட்டோலாம் போட்டுட்டு அடுத்த எம்ஜிஆரா நேஷனல் மீடியாலாம் போடுறாங்க. எம்ஜிஆரின் வழியில் வருகிறார் விஜய்னு சொல்லிட்டு போடுறாங்க. கம்ப்ளீட் சரண்டர் ஆனது இவங்க தான். ஆனால் 4 ரீல்ஸை போட்டுட்டு இவங்க சரண்டரை கூட சகிச்சுக்கலாம் போல இருக்கு. இவங்களோட ரீல்ஸை வந்து நம்மளால தாங்க முடியல. டெல்லி அலற விட்டாருன்னு கிளப்பி விட்டுருக்காங்க. அப்புறமா இங்கே கர்நாடகாவுக்கு போகிறது மேகதாதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. அவன் கட்டிய தீர்வுங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. ஒரு கிரவுண்ட் லெவலில் இருக்கிற போராட்டங்களும் செய்தியாக மாட்டேங்குது. இந்த கட்சியும் ஒன்றும் பேசுறதில்ல. நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தை ஏன் சமரசம்னு சொன்னோன்னா அதுக்கு முன்பு ஒரு மிஸ் ஆயிடுச்சு. அது மகாத்மா காந்தி பேர் எடுத்ததுக்கு விமர்சனம் பண்ண கட்சி தாவேகா. இப்போது அதை சைலண்டாக வந்து ஏற்றுட்டு இருக்காங்க. சரி, அதை விட்டுருவோம். கர்நாடகாவுக்கு போறாரு, அது ஒரு சிக்னல் அப்படிங்கிறாங்க. கர்நாடகாவை ஏன் எதிர்த்து கேட்கல நம்ம இங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது டிவிகே சைட்ல என்ன மாதிரியான ரீல்ஸ் ஓடிட்டு இருக்குன்னா, கர்நாடகாவுக்கு போய் மாஸ் காட்டிட்டாரு. கர்நாடகா மக்களை இப்போ நீ என்னை வந்து என் ஸ்டேட்டுக்கு ஏதாவது பண்ணினீன்னா உன் ஸ்டேட்ல நான் கட்சி ஆரம்பிச்சு உங்க கட்சியை ஒழிப்பேங்கிற சிக்னல். அது அப்படி புரிஞ்சுக்கணுமா? நம்ம எதுவுமே வாயை திறந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரு கூட்டம் கூடுது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் கர்நாடகத்திலும் அவருக்கு மிகப்பெரிய ஓரளவுக்கு கூட்டம் இருக்கு. அதனுடைய பொருள் என்ன? அப்படின்னா எங்க அண்ணன் அங்கேயே கட்சி ஆரம்பிச்சு பிடிச்சிடுவாருன்னு அர்த்தம். இது அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ரசிகர்களோட மனநிலையில அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இதை கிளப்பி விட்டா அங்க அவன் என்ன பண்ணுவான்? இப்படி ஒரு மீம் ஓடிச்சுன்னு சொன்னா அங்க இருக்கவன் என்ன பண்ணுவான்? இந்த பாரு, இந்த கட்சி இங்க வந்து கட்சி ஆரம்பிக்க போறேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் மீதான வெறுப்பை அங்க பரப்புறதுக்கு இன்னொரு டூலை கொடுக்குற மாதிரி ஆகும். கேரளாவில் இன்னொன்று, இந்த சிக்கன் மட்டன் ஃபிஷ் இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க ஸ்கூல் ஃபுட்டுக்குன்னு அது ஒரு மீம் ஓடிட்டு இருக்கு. வெறுமனே பொய் செய்தி, அறகுற தகவல்கள், இதை மட்டுமே இப்போது வரை தேர்தலுக்கு முன்பும் அதை நம்பி தான் தேர்தலில் எதிர்கொண்டாங்க. அரசாங்கத்தையும் இப்படிப்பட்ட செய்திகளை நம்பி தான் ஓட்டிட்டு இருக்காங்க. இதை அவங்க மாறவே இல்லை, மாறவும் மாட்டாங்கிறதுக்கான உதாரணங்கள் இதெல்லாம். ஆனால் இந்த பிபிஜி ராம்ஜி திட்டம் வந்து கடந்த காலங்களில் திமுக ஆட்சியிலும் எதிர்க்கப்பட்டது, சட்டமன்றத்தில் அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அது எப்படி இருந்தாலும் நம்ம நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஃபண்டு நமக்கு வேணும், ஃபண்டு முழுமையாக நிறுத்திட்டா என்ன பண்ணுறதுன்ற ஒரு கவலை எல்லா மாநில அரசுகளுக்கும் இருக்கு இல்லையா? ஆனால்
பிரச்சனை என்னன்னா, ஒரு 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 இயல்பா புரிஞ்சுக்கணும். எங்க அப்பா என்ன காப்பாத்தல அப்படிங்கிறது இல்ல. ஒரு ஒரு குழந்தை இருக்கு. அப்பா குழந்தைய காப்பாத்த முடியாம போறது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் காப்பாற்றுவதற்கான முயற்சியே எடுக்காம இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், அது மோசமானது. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. சட்ட ரீதியா, போராட்டங்கள் வழியா, சட்டமன்ற தீர்மானம்னு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு இது இது ஒரு இந்த பிரச்சனைய நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிற செய்தி சொல்லும்போது, அது மக்கள் இணையும்போது, பல மாநிலங்கள சேர்க்கும்போது, ஏதோ ஒரு வகையில் நாம ஒரு ஒரு சின்ன ப்ராக்ரஸ் அதுல கொண்டு வர முடியும். அல்லது இது குறைஞ்சபட்சம் இப்படி சண்டை போட்டீங்கன்னா தான் 40 தமிழ்நாட்டினுடைய பங்கு அதிகரிக்காம இருக்கும். அல்லது 40 இன்னும் வேகமா ஃபைட் பண்ணா 20 குறைக்கலாம். இப்ப சமீபத்தில கூட காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பாஜகவுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்லிமென்ட்ல முதல் தோல்வி வந்துச்சு. இப்படி இந்த மாரியான ஒரு நடவடிக்கை இல்லாமல் எடுத்த எடுப்புல அத வந்து நடக்க முடியாதுன்னும் போது ஏத்துக்கிட்டு போறதுக்கு அப்புறம் எதுக்கு? அப்போ திமுகவ எப்படி குறை சொன்னாங்க? வெறுமனே அறிக்கை விட்டா போதுமா? தீர்மானம் போட்டா போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கூட இல்லையே இப்போ. அதுக்கு கூட வழி இல்லல்ல. இவங்க இது இந்த அரசு எந்த திசையில் போகுங்கிறதுக்கான அறிகுறி இது. ஒரு வீழ்ச்சி அல்ல. இது ஒரு பிரச்சனை இல்ல. இந்த அரசு இனி நீ எந்த எந்த பாதையில் போகுதுங்கிறதுக்கான சிக்னல் அது. அவங்க இந்த பக்கம் போறாங்கன்னா இப்படித்தான் போவாங்க. இல்ல கடந்த காலங்கள்ல திமுக என்னென்னலாம் எதிர்த்ததோ, அதே போல இப்பயும் அதே ஸ்டாண்ட் தான் விஜய் எடுத்திருக்காரு. குறிப்பா வந்து நீட் தேர்வு வந்து இருக்கக்கூடாது. +2 மதிப்பெண்ண வச்சு தான் ம். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் போன்ற படிப்புகளுக்கு ம். இருக்கணும். அந்த மார்க் வச்சு தான் நீங்க வந்து குடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாரி மும்மொழி கொள்கை இருக்கக்கூடாது. மும்மொழி கொள்கைய வந்து தமிழ்நாடு ஆதரிக்காது, எதிர்க்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் வந்து கடந்த காலங்கள்ல தமிழ்நாடு எதை பின்பற்றியதோ, அதுதான் இப்பயும் அவர் சொல்லியிருக்காருன்னு தானே சொல்றாங்க. இல்ல நீங்க ஒரு ஒரு வீட்ட ஒருத்தன் திருட வர்றான்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த எடுப்பிலேயே பீரோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் ஒரே கையில அள்ள மாட்டான். வீட்ட உடைச்சு எடுத்துட்டு வர்றான்னா, முதல்ல ஒரு பொருள் எடுப்பாங்க. அடுத்து வேற ஒரு பொருள் எடுப்பாங்க. நீங்க வந்து பார்த்துட்டு இது வந்து என்ன சும்மா என்னங்க ஒரு ஒரு சேர தானே எடுத்திருக்கான். அப்படிங்கிற மாரி நம்ம அத குறைத்து புரிந்து கொள்ளக்கூடாது. இது ஒரு இது இந்த திசையில் போகுது. கட்சி அவர்களுடைய நடவடிக்கை என்ன? அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. நீட்டுக்கு எதிரா திமுக வெறுமனே அறிக்கை மட்டும் தான் குடுத்ததா? அதற்கு எதிரான அந்த அதனுடைய பிரச்சனைகளை இது பண்றதுக்கான, எடுத்து திரட்டுவதற்கான கமிட்டி ஒண்ணு உருவாக்குனாங்க. சட்ட ரீதியான போராட்டம் இருந்தது. மாவட்ட ரீதியா எல்லா இடங்கள்லயும் இளைஞரணி அவங்க போராடினாங்க. கட்சியினருக்கு அந்த விழிப்புணர்வு குடுக்கறதுக்குன்னு ஒரு தொடர் ஒரு லாங் பேட்டில் நடந்தது. அத நக்கல் பண்ணிட்டு, ரகசியம் இருக்கு அப்படின்ற பேசுன மாரி நக்கல் பண்ணிட்டு, போய் ஒரு ஒரு பேப்பர ஒரு A4 ஷீட்ல பிரிண்ட் அடிச்சு குடுக்குறது இப்ப மட்டும் ஓகேவா? தாவேகாவினுடைய நீட்டுக்கு எதிரான களத்தில் அவங்க செய்யப்போற நடவடிக்கை என்ன? அரசாங்கம் கையில இருக்குல்ல. முன்னாடி என்ன சொன்னீங்க? என்கிட்ட அரசாங்கம் இல்ல. அதனால போராடல. சரி இப்ப அரசாங்கம் கையில இருக்குல்ல. பிரதமருக்கு பேப்பர் குடுத்தா போதுமா? கேட்க என்ன பதில் இது? இல்ல செய்ய மாட்டோம்ன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை வந்து நிதி ஆயோக் கூட்டத்துல வலியுறுத்தி இருக்காரு எங்கள் தலைவர்ன்னு தாவேக்கு ஐடி விங் ட்வீட் போட்டாங்க. அவ்வளோதான். அந்த அந்த லெவல்ல தான் இருக்கும். நீங்க ஸ் ஸ் Instagram, Twitter இதுல எல்லாம் நடந்த ஒரு பிரச்சாரத்திற்கு அங்க மட்டுமே கன்டென்ட் எடுத்து ஓட்டு வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டும் அங்க தான் கிடைக்கும். எங்க விதைச்சாங்களோ அங்க தான் கிடைக்குங்கிற மாரி, செயல்பாட்டு அளவில் எதுவும் நடக்காதுங்கிறதுக்கு ரொம்ப வெளிப்படையான உதாரணம், இப்ப நடக்கிற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதற்கு தாவேகா சைட்ல இருந்து வர்ற ரெஸ்பான்ஸ். இது 2ம் தான் இவங்களுக்கு சொல்லுக்கும், செயலுக்கும் இருக்கிற பாரதூரமான இடைவெளியை காட்டுகிறது. இவர் தான் பெருமைப்பட்டு வந்தார்ல, தமிழ்நாட்டுல சிங்கப்பெண் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம்னு. அதுல இருக்க ஓட்ட உடசலே பார்ப்போம். கையில அவங்க எஃப்ஐஆர் போட முடியாது. கையில ஆயுதம் கிடையாது. அப்படின்னா என்ன முடியும்? ஆயுதம் கிடையாதுன்னா, ஒரு லத்தி சார்ஜ் கூட பண்ண முடியாது. போய் சமாதானம் பேசுற ஒரு இது. இல்ல புடிச்சு கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிற ஒரு துறை. இது என்ன சொன்னாங்க? ஒரு அதிரடிப்படை அப்படியே அடிச்சு தூக்கி கொண்டு வந்துருங்கிற மாரி இதெல்லாம் போட்டாங்க. அது நடக்கல. அ அடுத்ததா இதற்கு 2500 பேர புதுசா நியமனம் பண்ண போறாங்க. பிரிவென்ஷன் பண்றதுங்கிறது அவருக்கு இது வந்து தடுக்க முடியாதுங்கிறத விஜய் ரியலைஸ் பண்ணிட்டாரு. அவர் சிம்பிளா என்ன சொல்லிட்டாருன்னா, தனி மனித ஒழுக்கம் தாங்க கடைசின்ட்டாரு ஒரே போடு. இப்ப அதெல்லாம் சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப தனி தன் மனுஷன் ஒழுக்கமா இல்லாதவரை இதெல்லாம் நடக்காதுன்னு. சரி, தனி மனித ஒழுக்கத்தை தனிநபர்கள் அப்புறம் பார்த்துக்கிட்டோம். உங்க கட்சி லெவல்ல இந்த தனி மனித ஒழுக்க பிரச்சனைகளுக்கு என்ன பதில் சொன்னாங்க? நடக்கிறத பத்தி கூட பேசல. இந்த சேலம்ல நடக்கிற புது பொள்ளாச்சி மாற்றம் வரும்னு பார்த்தா, சேலம் பொள்ளாச்சியா மாறி இருக்கும் போல இருக்கு. அங்க ஒருத்தர் மணிகண்டன் ஒருத்தர் ஏராளமான பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்டு, அவங்கள வீடியோ எடுத்து மிரட்டி, பிறருக்கு அவர்களை அனுப்புனாரு. பிறருடைய பாலியல் தேவைகளுக்கு அனுப்புனாரு.
அந்த சண்டை அதுக்காக சண்டையிட்ட நபரை மிரட்டியிருக்காங்க. அவங்க இவர்கிட்டேருந்து தகவல்களை மாற்றி எடுத்துகிட்டு வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகும் அது மீது கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலைங்கிறது நியூஸ் தமிழ் 24/7 வந்த செய்தி. அது எல்லாரும் பரவலாக எல்லாரும் தனி மனிதர்கள் பேசுகிறாங்களே தவிர கட்சி ரீதியாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரே பதில் தான், தலைவர் நடவடிக்கை எடுப்பார். இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, சேலம் பார்த்திபன் மினிஸ்டர் இருக்கார்ல, அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அவர் வந்து அந்த ஆளுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறார். பட் அவருடைய போஸ்டர் கிளியராக இருக்குது. இதுக்காக முன்பே ஒட்டின போஸ்டர்லாம் தெளிவாக இருக்குது. அண்ட் எதுக்கு அப்படி இல்லைன்னா கட்சிக்காரங்களா போலீஸ்காரங்க முதல் நாளே நடவடிக்கை எடுத்துருப்பாங்களே, ஆக்ஷன் எதுவும் எடுக்கல. அடுத்ததா இந்த இப்போ ஆலந்தூர் அந்த இஷ்யூ, ஒரு நபர் தம் கட்டி அடி வயிற்றுலேருந்து கத்தி கத்தி பேசினாங்க. இப்போ பதில் கூட சொல்ல மாட்டாங்க. நீங்க இப்போ நடவடிக்கையெல்லாம் அடுத்தது பொறுப்பேற்பதற்குல்ல. திமுகவில் ஒரு பிரியாணி கடையில் திமுகவுடைய கடையிலும் கடைநிலையில் இருக்கிற நிர்வாகி பிரியாணி கடையில் போய் சண்டை போடுறாங்க. அப்போது அந்த கட்சியோட தலைவர் அந்த கடைக்கு போய் அவங்க கிட்ட வருத்தம் தெரிவிச்சுட்டு வர வேண்டியது. ஒருவருக்கும் எந்த ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கணும், பதில் சொல்லணுங்கிறது காலங்காலமாக ஜெயலலிதாவுக்கு இருந்தது கிடையாது, பெருசாக இருந்தது கிடையாது. ஆனாலும் ஜெயலலிதாவே பல பிரச்சனைகளில் கையை மீறி போகும்போது வந்து பர்சனலாக ரெஸ்பாண்ட் பண்ண கதை உண்டு. இவர் மயக்க பிடிச்சி இருந்தால் அதிகபட்ச ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுவார்? ஏன் என் மேலே படி போடுறீங்க, பாரு ஏன் குற்றம் நடக்குதுன்னா உன் காலத்தில் குடிக்க ஆரம்பிச்சாங்கிறது. குடியை கற்றுக் கொடுத்தது சினிமா தான், குடியை நார்மலைஸ் பண்ணது சினிமா தான். அதுக்கு பதில் சொல்லணும்னா இவரும் இவங்க அப்பாவும் தான் முதல்ல பதில் சொல்லணும். 6 மாத காலம் அமைதியா இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள 6 நாட்கள் கூட அமைதியா இருக்க முடியலையே. அதாவது இதுல நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, நீங்க 2500 ரூபாய் எப்போ கொடுப்பீங்கிறத நம்ம இன்னைக்கு கேட்க வேண்டாம். நீங்க இப்போ $1.5 ட்ரில்லியன் எக்கனாமியை மாற்றுவோன்றதை நீ இப்பவே அதுக்கு ப்ராக்ரஸை காட்டுன்னு நம்ம சொல்ல வேணாம். ஆனா ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒரு முதலீடு வெளியில போகுதுன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏன் பஸ் இல்லை அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஓடின பஸ் தானே. இது வரைக்கும் 4 நாள் 5 நாள் லீவில் நெருக்கடி வந்தது, பஸ் போதலைங்கிற பிரச்சனை வந்தது. நீங்கள் தானே அந்த பிரச்சனை ட்விட்டர்லாம் போட்டீங்க. இப்போ ஒரு நாள் லீவுக்கு போகிறதுக்கு பஸ் இல்லை. இந்த 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 பிரச்சனைக்கு யார்? இவங்க தானே இப்போ சொல்லணும். இது வரைக்கும் சரி, இதே அளவு மின்சார தேவை, இதை விட வெயில், இதை விட அதிக மின்சார தேவை இருந்தபோது பவர் கட்டு இந்த அளவுக்கு இல்லை. வந்தாலும் சீக்கிரம் சரி செய்யப்பட்டது இருந்தது. அதாவது மக்கள் சகிச்சுக்கிற அளவுக்கான மின்வெட்டு இருந்தது. இதே ப்ரொடக்ஷன் தான் இருந்துச்சு, இதே வெயில் தான் இருந்தது. இப்போ ஏன் அது வருதுன்னு சொன்னால், உங்களுடைய நிர்வாகத்தில் ஏதோ கோளாறு இருக்குங்கிறத ஒத்துக்காம முதல்ல என்ன சொன்னாங்க, திமுக ஃபியூஸ் கட்டை பிடிக்கிட்டு போகுதுன்னாங்க. அதன் பிறகு அந்த செய்தி எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்தாச்சு. ஃபியூஸ் கட்டை பிடுங்க முடியாதுன்னு திமுக அதன் பிறகு மற்றவர்கள்லாம் நிரூபித்த பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆள் பத்தலை, டேமேஜ் ஆகுது, என்னமோ இருக்கட்டும். இது எல்லாத்தையும் அவர்கள் நிர்வகிச்சாங்கல்ல. ஒன்று சரி செய்யணும், அல்லது மக்களுக்கு உண்மை தெரியணும். இல்லைன்னா இந்த இந்த மின் விநியோகம் எல்லா ஏரியாலையும் கட் ஆகட்டும். பணக்காரங்க ஏரியாவில் அடையாறில் வராத மின்வெட்டு வண்ணாரப்பேட்டையில் வருது, திருவைக்க நகரில் வருதுன்னா அது அயோக்கியத்தனம்ல. ஜென்ரேட்டரும் யூபிஎஸும் இருக்கிறவனுக்கு கரண்ட் கட்டு கிடையாது. அதுக்கு எந்த வக்கும் இல்லாமல் 10க்கு 10 ரூமில் வந்து காலத்துக்கும் வாழ்கிற ஒருத்தனுக்கு வந்து பவர் கட்டு வருதுன்னா அது அயோக்கியத்தனம்ல. இந்த கேள்வி யாரும் கேட்காம இருப்பா? நீங்கள் கம்பெனியை லாபகரமாக மாற்றாதது பிரச்சனை இல்லை. ஒரு தட்டை கொடுக்குற புது மேனேஜர் வந்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு எதுக்கும் மின் தட்டுப்பாடெல்லாம் அந்த மாதிரி அவங்க எதுவும் குற்றம் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. முதலீடு வெளியில் போகுது, இதை கேட்கத்தானே செய்வாங்க. பஸ் இல்லை, கரண்ட் இல்லைங்கிறத எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்கத்தான் செய்வாங்க. அது முன்பை விட வேர்ஸ்ட் ஆயிருக்கு. அதை விட இவங்க எந்த அளவு மக்களிடமிருந்து துண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால், வால்வோ பஸ் வரலன்னா வால்வோ காரண்ட்டை கேளுன்றார் அவர். எப்படி சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க? மாளிகையில் இருக்கவங்க இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்க அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த மக்களோடு இருந்தவர்கள், மாளிகையில் வசிக்காதவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வால்வோ பஸ் வரலன்னா வால்வோ காரண்ட்டை கேளுங்கிறார். மெசேஜ் கூட வரலன்றார். பிரச்சனையை கூட அவருக்கு புரிஞ்சுக்க தெரியல. எனக்கு பஸ்ஸு வரணுங்க, எனக்கு வந்து பஸ் ரிசர்வ் பண்ணியிருக்கேன், என் பஸ் வர்றதை பற்றி மெசேஜ் வரலைங்கிறாரு. புகார் என்னென்னா பஸ் வரலைங்கிறது கூட இல்லை, அவருக்கு அன்சர்டைனாக இருக்குது. பஸ் வருமா வராதா லேட் ஆகுமான்னு தெரியல, அவர் குழப்பத்தில் இருக்கார். கேள்வி அதுதான். ஆனால் பதில் என்ன வருது? நீ நல்லா சாப்பிட்டுட்ட, நான் சாப்பிடல அப்படிங்கிறது வருது. அந்த யதார்த்தத்தை ஒத்துக்கிறேன். ஒருவேளை ஒரு மினிஸ்டர் சாப்பிடாம வந்ததாவே இருக்கட்டும், பிரச்சனை அதுவா? நீ பட்டினி கிடக்கிறதுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்? இது ஒன்று. இங்கே இந்த சைடில் நார்த் மெட்ராஸில் ரோட்டு கடைகளை அகற்றுறாங்க.
அந்த கடைக்காரம்மா தெளிவா சொல்றாங்க. ஐட்ரீம் மூர்த்தி கூப்பிட்ட உடனே அவர் வருவாருங்க. நான் இவர பார்க்க போறேன். 1 வாரமா மீட் பண்ண முடியல. அங்க போயிருக்காரு, இங்க போயிருக்காருங்கிறாங்க. அவரோட அசிஸ்டன்ட் தான் பதில் சொல்றாரு. எங்களால எம்எல்ஏவ பார்க்க முடியலங்கிறாங்க. யாரு? ஆட்டோ டிரைவர்ன்னு அறிமுகப்படுத்தின எம்எல்ஏ. நீங்க உங்கள்ல ஒருத்தர கூட்டிட்டு வந்து என்ன புண்ணியம்? உங்கள்ல எந்த பலனும் இல்லாதவங்கள கூட்டிட்டு வந்து என்ன செய்றது? இப்போ பணக்காரங்களா, ஏழையா அப்படிங்கிறதுல நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, அ ராகுல் காந்தி ரொம்ப பணக்கார வீட்டு வந்தவர் தான். பணக்கார வீட்ல இருந்து. மோடி ரொம்ப அடிமட்டத்துல இருந்து வந்தவர் தான். ராகுல் காந்திகிட்ட ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூ இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். இப்ப அது இல்ல. அது வேற விஷயம். பட் டெமோக்ராட்டிக் வேல்யூ இல்ல. இப்ப அந்த அந்த குறைந்தபட்ச அ என்ன சொல்றது? ஒரு ஒரு அரசியல் ரீதியான ஒரு தெளிவான பார்வை இல்லங்கிற மாரி என்னோடது மாறுது. இருந்தாலும் அந்த டெமோக்ராட்டிக் வேல்யூ அவருக்கு இருந்தது. மோடி கிட்ட இல்ல. பணக்காரன்றதுனால ராகுல் காந்திய ஒதுக்கி வச்சுட்டு, ஏழைங்கிறதுனால மோடி கையில தூக்கி அத குடுத்துற முடியுமா? பிரஸ்ஸே பார்க்காத. பிரஸ்ஸ பார்க்கறதில்ல. மக்களோட பிரச்சனையை இவங்க அட்ரஸ் பண்ண வர்றதில்ல. பதில் எதிரா இருக்கு. இந்த குற்றச்சம்பவங்கள் ஏறிக்கிட்டே இருக்கு. குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கிறதை விட பெரிய பிரச்சனை, இவங்களோட பொறுப்பற்ற பதில். உன் உன் வீட்ல நடந்துச்சான்னு கேட்கிறாரு ஒரு மினிஸ்டர். ஆமா. ஒரு கேள்வி கேட்டா, உன் வீட்ல நடந்துச்சான்னு கேட்கிறாரு அவரு. உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? உங்க ஆ குழந்தைகள் நல்லா தானே உங்க இருக்காங்க. உங்க பிள்ளை நல்லா இருக்குல்ல, போயிட்டாரு அப்படிங்கிறது அதோட பொருள். இவங்க எல்லாரும் இப்படி பதில் சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு ஊடகங்களிலிருந்து ஒரு பிரஷர், மக்களிடமிருந்து ஒரு நெருக்கடி போகாம இவங்க எப்படி தன்னுடைய நடத்தைய மாத்திக்குவாங்க? எல்லாத்துக்கும் மேல தலைமை டிஸ்கனெக்டடா இருந்தால், தினசரி நடவடிக்கைகள், தினசரி செய்தியிலிருந்து தலைமையை இந்த இந்த குரூப் பாதுகாக்கும்னா, இந்த பிரச்சனைகள் எதையும் உங்களால தடுக்க முடியாது. இதுதான் எதார்த்தம். ஒரு பக்கம் ஊடகங்கள் வந்து விஜய வந்து தவறா சித்தரிக்கிறாங்க. இல்ல தாவேக்காவ அத வந்து ரொம்ப எக்ஸாகரேஷனா பண்ணி காமிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அதே ஊடகங்கள் தான் விஜய்க்கான மிகப்பெரிய வெளிச்சத்தையும் குடுக்குறாங்க. இன்னைக்கு தலைப்புச் செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் மீண்டும் ஒரு பொள்ளாச்சியாக சேலம் மாறி இருக்கிறதோ, இல்ல ஆலந்தூர்ல வேம்புலின்ற ஒரு நபர் வந்து செய்த குற்றச்சாட்டோ, இப்படி எந்த குற்றச்சாட்டும் தலைப்புச் செய்தியில வரதில்ல. நிதி ஆயோக் கூட்டத்த முடிச்சுட்டு அ மூகாம்பை கோயிலுக்கு போனாரு. அவர் தானே கார் ஓட்டிட்டு கார ஓட்டிட்டு வந்தாருன்றதான் போனாரு. தலைப்புச் செய்திகளாக இன்னைக்கு வெளிவருது. அதையும் நம்ம பார்க்கிறோம்ல. இல்ல, இல்ல. அதுக்கு 2 காரணம். 1 இவங்கள இந்த மாரி ஒருவரை இப்படி விஜய வந்து புரமோட் பண்றதுல வந்து ரொம்ப அதீத ஆர்வம் ஊடகங்கள் காட்டுச்சு. செய்தியை என்டர்டெயின்மென்ட்டா மாத்தி அவர்கள் நெறைய லாபம் பார்த்தாங்க. முன்பு வந்து செய்தி சேனலுக்கு மரியாதை கிடையாது. ஒரு ஒரு சாதாரண சீரியல் ஒரு சேனல்ல 1/2 மணி நேரம் ஓடுற சீரியலுக்கு கிடைக்கிற பார்வையாளர்களை விட ஒட்டுமொத்த செய்தி ஊடகங்களுக்கு இருக்கிற பார்வையாளர்கள் குறைவு தமிழ்நாட்டுல. இதுதான் எதார்த்தம். அத உடைச்சு விஜய் வரும்போது எல்லாமே என்டர்டெயின்மென்ட்டா மாறுச்சு. ஆ ரைட் இங்க வர்றது சீரியல்லாம் போர் அடிச்சு போய் சீரியலோ இதெல்லாம் போர் அடிச்சு போய் எல்லாரும் இந்த செய்திய பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது அவர்களுக்கு ஒரு 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 மூச்சு விடுறதுக்கான அவகாசம் குடுத்தது. ரெவென்யூ நெறைய ஜெனரேட் பண்ணுச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, அதோட லைவ் எல்லாம் சட்டமன்ற லைவ் எல்லாம் சேனல்களோட வருமானத்த பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ அவங்க அந்த நன்றி உணர்வோடு அந்த என்டர்டெயின்மென்ட்ட இன்னும் இன்னும் அதிகரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க செய்திய ஒரு பொழுதுபோக்கா மாத்துனீங்கன்னா, பார்க்கிறவனுக்கு எரிச்சல் ஆகும். நிஜமான செய்தி பார்க்கிறவங்களுக்கு எரிச்சல் வரும். இப்போது விஜய் வந்த பிறகு செய்தியே பொழுதுபோக்கா தானே வருது. ஒரு ஒரு நல்ல இது போட்டு ரீல்ஸ் போடுறாங்க. காலர் மைக் இல்லாம சில மினிஸ்டர்ஸ் வந்து வெளியிலே வர்றதில்ல. டிரெஸ் பண்ணிக்கிற மாரி மைக்கோட தான் வெளியில இறங்குறாங்க. இது சூழலே என்டர்டெயின்மென்ட்க்கு மாறும்போது இவர்களுக்கு அது ஒரு வாய்ப்பாகுது. அவங்க தூக்கிட்டு வந்து வச்சவங்க தான். ஆனா அவர் தானே 3 சேனல புடுங்கி விட்டாரு. அரசு கேபிள்ல. இதே அரசு தான் எந்த சேனல்கள் தூக்கிட்டு வந்து வச்சதோ. இப்போதும் இவங்க இவர எப்படி கொஞ்சுறாங்கங்கிறதுக்கு ரொம்ப துலக்கமான உதாரணம் வேணும்னா, இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க, இந்த கட்சிய உடைச்சாங்க, அவங்கள கொண்டு வந்தாங்கங்கிறலாம் பேசுறாங்களே தவிர, இது சரியா? அப்படிங்கிற விவாதம் எந்த சேனல்ல வந்துச்சு? திமுக செய்த தவறு என்ன? அதெல்லாம் எல்லாம் திமுக எப்படி விட்டுச்சு அதெல்லாம் இருக்கட்டும். இவர்களினுடைய பாதை சரியா? இவர்களுடைய நடத்தை சரியா? இந்த விவாதம் அதனுடைய கோர் இஷ்யூவ பத்தி, இவங்களோட பாலிசி டிசிஷன்லாம் எந்த அளவுல இருக்குங்கிறத பத்தி, தலைமை எந்த அளவிற்கு மக்களிடமிருந்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் விவாதம் எங்கேயுமே நடக்கல. எல்லாமே வெற்றி, தோல்வி. இவங்க ஏன் தோத்தாங்க? எ பழைய மினிஸ்டர்களோட பிஏ வரைக்கும் இழுத்து விவாதம் நடக்கும்போது, தோற்றவர்கள் குறித்து விவாதம் நடக்கும்போது, ஜெயிச்சவங்களோட இந்த பாதை சரியாங்கிற விவாதம் ஒரு இடத்துல நடக்கல. இல்ல விஜய் வந்து எல்லா கணிப்புகளையுமே உடைக்கிறாரு. ம், ம். அவர் எல்லா நம்பர்ஸுமே உடைக்கிறாரு. நம்ம ஒரு கணிப்புல இருந்தோம்னா, அந்த கணிப்புகள தாண்டி
அவர் வெற்றி பெறுகிறார். அவரை வந்து இதை சொல்லி நம்ம வந்து மக்கள் கிட்ட போனோம்னா அந்த பிரச்சாரத்தை எல்லாம் தாண்டி அவர் மேல குறைபாடுகள் எல்லாம் தாண்டி அவர் வெற்றி பெறுகிறார் அப்படின்னு தனிமனித ஒழுக்கம் பத்தி பேசுகிற போது அவருடைய தனிமனித வாழ்க்கையை பத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் தேர்தலுக்கு முன்பாகவே வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் மக்கள் பொருட்படுத்தல. நிறைய குற்றச்சாட்டுகள் கரூர் சம்பவத்தை தொடங்கி நிறைய குற்றச்சாட்டு அவர் மீது முன்வைக்கப்பட்டுச்சு. பத்திரிகையாளர் சந்திக்கலன்ற குற்றச்சாட்டு அப்பயும் முன்வைக்கப்பட்டுச்சு. அதையெல்லாம் கடந்துதானே அவர் வெற்றி பெறாரு. அப்போ அந்த மக்களினுடைய மனநிலையும் அப்படியே மாறிடுச்சோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது வெற்றி தோல்வியை மட்டும் வச்சுக்கிட்டு, அதாவது அதை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை மதிப்பிடுறதுன்னு சொன்னா, பகத்சிங் செத்து போயிட்டார், தூக்கிலிடப்பட்டார் வெள்ளைக்காரன் காலத்துல. வெள்ளைக்காரனை எதிர்த்து நின்ன பகத்சிங் தூக்கிலிடப்பட்டார். வெள்ளைக்காரங்கள் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு போராடியவர்கள் குறித்து காட்டி கொடுத்துட்டு சிறைக்கு போகாமல் வந்த வாஜ்பாய் பிரதம மந்திரி ஆனார். யாரை வச்சுக்கலாம்? போராடின்னு யாரை சொல்லலாம்? பகத்சிங் எடுத்து ஓரம் வச்சிடலாமா? அது தோற்றவர்ல, 23 வயசு, சமரசம் பண்ண தெரில, ஃபைட் பண்ணியிருந்தால் அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கலாம். அப்போ பகத்சிங்கை தோற்றவன் சொல்லிட்டு வாஜ்பாய் தான் வெற்றி, வாஜ்பாய் தான் மாடல் நம்ம சொல்லலாமா? அப்படி இல்லை. விஷயம் வெற்றி தோல்வியை மட்டும் வச்சுட்டு பண்ண முடியாது. அமெரிக்காவில் ஒரு தேர்தல் அரசியல் வெற்றி தோல்வி முக்கியம் இருக்கலாம். நான் அதை சொல்கிறேன். அது மட்டுமே கிரைட்டீரியா வச்சா என்ன வேணால் செய்யலான்னு வந்துடும். நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும்னு ஒரு ஸ்டேட்டஸ் வருது. அப்போ இனி பணக்காரர்களுக்குன்னு ஆகும். லிமா ரோஸ் மாதிரி ஒருவர், எந்த இதுவும் இல்லாமல் அரசியல் ரீதியான எந்த செயல்பாடும் இல்லாமல் ஒருவர் ஜஸ்ட் பெட்டியை மட்டும், பணப்பெட்டியை மட்டும் எடுத்து வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஆச்சுன்னு சொன்னால் இந்த வெற்றியை வந்து கொண்டாடிடலாமான்னு கேட்குறேன். இன்னொன்று, எப்படி வெற்றி சாத்தியம்னா அது வெவ்வேறு இது இருக்குது. நீங்கள் அது நம்ம கண்டுபிடிக்கலன்றதுனால எல்லாவற்றையும் ஒரேடியாக அதற்கு வந்து கிரெடிட்டை வந்து கொடுத்துட முடியாது. ஜெயிச்சிட்டாங்கிறதுனாலே ஒரு விஷயத்துக்கு கிரெடிட்டை வந்து கொடுத்துட முடியாது. டேட்டிங் நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா? யூஎஸில் முன்பு நடந்த ஒரு ஆய்வு. டேட்டிங் நிறுவனத்தில் தான் டேட் பண்ணுறதுக்கான ஆட்களை பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்களுக்கு இந்த இது ஆட்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில போர்னோகிராஃபிக் கண்டென்ட்டை வந்து கொடுத்தாங்க. விஷுவலாக இல்லை புத்தகமாக பாலியல் ரீதியாக தூண்டிவிடக்கூடிய காட்சிகளை காட்டுறாங்க. அப்படி அந்த புக்கை படிச்சுட்டு அதை பார்த்த பிறகு அவங்க நிறைய எல்லாம் யோசிக்கல, சீக்கிரம் சூஸ் பண்ணிட்டாங்க அந்த டேட்டுக்கு. என்னன்னா, இது மூளையை ஹைஜாக் பண்ணுற ஒரு வேலை. அது ஒரு விளம்பரம் அந்த மாதிரி செய்யலாம். அடுத்ததாக இங்கே நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு தோல்வி, இதுக்கு நம்ம எல்லாரும் பொறுப்படுத்திக்கலாம். அரசாங்கம், இது முன்பு இருந்த அரசாங்கம், கட்சிகள், பொதுவாக சமூகத்தில் புழங்குகிற நாம பெற்றோர்கள் எல்லாரும் ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும். கடந்த 1/4 நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டில் பொழுதுபோக்கை தவிர வேறு எந்த எக்ஸ்ட்ரா நடவடிக்கையும் இல்லை. வேலைக்கு போயிட்டு வந்து என்டர்டெயின்மெண்ட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்டர்டெயின்மெண்ட்டு, வெறும் பெண்களுக்கு ஒரு செட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், ஆண்களுக்கு ஒரு செட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே மக்களினுடைய அந்த ஓய்வாக இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு வந்தது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் தான். சமூகம் சார்ந்த நம்முடைய வரலாறு சார்ந்த எதுவும் அவர்கள் மண்டைக்கு வந்து போல. அப்போது எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணுறதுலேருந்து புருஷ முன்னாடி சண்டையிலேருந்து சகலத்தையும் ஒரு ஒரு பொழுதுபோக்கு கண்டென்ட் ஆக்குறதுக்கு யாரும் தயாரான ஒரு சூழல் இருந்தது. அதை நாம் கவனிக்கலை. ஸோ என்டர்டெயின்மெண்ட், ஒரு பஞ்ச் டயலாகும் குத்துப்பாட்டுமே ஒரு ஒரு அரசியல் ரீதியான முடிவெடுக்கிறதுக்கு போதுமாக இருந்தது. ஏன்னா வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான் அவங்க மண்டைக்குள்ளே போச்சு. அதை நிறுவனங்களை வச்சு கேப்சர் பண்ணாங்க. குழந்தைகள் வழியாக படங்களை வந்து விற்றாங்க. குழந்தைகள் வழியாக அரசியலை விற்க முடியும் அப்படிங்கிறத நாம் சுதாரிக்கலை. அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் உண்டு. ஏன்னா இந்த சினிமாவை வந்து குழந்தைங்க கம்பல் பண்ணி நிறைய பேர் படங்களுக்கு போக வைக்கிற வேலையை வந்து இந்த ஆன்லைன் இதில் பண்ணாங்க. குழந்தைங்க நிறைய அந்த ரீல்ஸ் இதில் வந்து என்கேஜ் ஆகிருக்காங்கிறத நம்ம கவனிக்கலை. இந்த மாதிரியான பல்வேறு ஓட்டைகள்னால இது நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கலாம். ஆனால் அதை ஒரு மாடலாக நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ சிம்பிள். பையனுக்கு வந்து ரீல்ஸ் தான் 8 மணி நேரம் பார்க்குறான், புக்கை 1/2 மணி நேரம் கூட படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா நீங்கள் அந்த 8 மணி நேரத்தை குறைக்கணும்னு நினைப்பீங்களா? 8 மணி நேரம் பையனை அட்ராக்ட் பண்ணுது, புக்கால் அட்ராக்ட் பண்ண முடியல, ஸோ புக்கை தூக்கி போட்டுருவோம்னு சொல்லுவீங்களா? ஆனா இனிமேல் எது வேணா நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விஜயனுடைய வெற்றி கொடுத்துருக்குல்ல. ஆனா வயிறு காஞ்சா மூளை வேலை செய்யும். பர்சனலா சஃபர் ஆனா இது நடக்கும். இதுக்கு முன்பு ஒரு சொசைட்டியா நாம உணர்ந்தோம். சமூகத்தினுடைய கவலை ஒரு இண்டிவிஜுவல் தலையிலையும் போச்சு.
இப்போ நாம சமூகத்திலிருந்து துண்டித்து கொண்டு தனித்தனி நபரா இருக்கோம். ஸோ சமூகத்தோட பக்கத்து வீடு பத்திக்கிட்டு எரிஞ்சாலும் ஒரு கவலைப்படாத அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்ல நாம சிங்க் ஆயிருக்கோம், மூழ்கி இருக்கோம். இப்போது ஒரு இண்டிவிஜுவல் சஃபர் ஆகும்போது தான் அவங்களுக்கு வெளியில வரும். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இத மாத்துறது கடினமான வேலை. சாத்தியமில்லாத வேலை இல்ல. அதற்காக நான் இந்த இந்த எக்ஸாம்பிள் தான் திரும்பவும் வலியுறுத்த விரும்புறேன். குழந்தை விரும்பலாம். சிப்ஸ விரும்பும். சோற திங்காது. அப்ப சிப்ஸ் சோத்தால அட்ராக்டிவா இருக்க முடியலன்னு சொல்லி நீங்க சாப்பாட்ட புறக்கணிச்சுட்டு சிப்ஸ பிள்ளைக்கு வாயில திணிச்சீங்கன்னா, அது என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். சிப்ஸ மட்டுமே திங்கிற குழந்தைக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். அப்ப குறை சொல்லக்கூடாது. நீங்க சிப்ஸோட டேஸ்ட்டும் வேணும், ஸ்ட்ரென்த்தும் வேணும், பெனிஃபிட்டும் வேணும்னு நினைச்சீங்கன்னா, அது நடக்கவே நடக்காது. இத தான் நாம வலியுறுத்த வேண்டியிருக்கு. அதுக்காக தோத்துட்டோம், இது தோல்வி அடைந்து விட்டது அப்படிங்கிறதுனால இது மோசமானது அல்ல. நியாய உணர்வு தோக்குதுங்கிறதுனாலேயே நியாயம் வந்து தேவையில்லைன்னு ஆயிடாது. அது கடைசி நபர் இருக்கிற வரைக்கும், அது நீங்க இருக்கிற வரைக்குமோ, நான் இருக்கிற வரைக்குமோ, இத நாம பேசிக்கிட்டே இருக்க வரைக்கும் தான் இன்னொருத்தர் அது போய் சேரும். இந்த இந்த ஜென்ஸியோட ரொம்ப பெரிய சாபமே நான் என்ன நினைக்கிறேன்னா, நம் அதற்கு முன்பு இருந்தவர்களுக்கு நல்லது, கெட்டதுன்னு 2ம் கிடைச்சது. பொய் செய்தி எது, உண்மை செய்தி எதுன்னு பிரிச்சு பார்க்குற அளவுக்கான அறிவு இருந்தது. இது ஒரு மோசமான மாடல் ஒண்ணு இருந்தா, நல்ல மாடல்னு ஒருத்தர் இருந்தாங்க. இவர்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ரைட் மாடல் எதுவும் அவங்க கண்ணுக்கு வரல. ஒரு 60 செகண்ட்ல அவங்கள ஸ்டிமுலேட் பண்ற, அவர்களை அடிமையாக்குகிற காட்சிகள் தான் வந்துச்சே தவிர, நிதானமான, உருப்படியான ஒரு விஷயம் அவங்களுக்கு போகல. பொய் செய்தியை சொல்வதற்கு 60 செகண்ட் போதும். கான்ஸ்பைரசி தியரிய பேசுறதுக்கு 60 செகண்ட் போதும். ஒரு சயின்ஸ் தியரிய சொல்றதுக்கு உங்களுக்கு 1/2 மணி நேரம் கூட பத்தாது. நீங்க 60 செகண்டுக்கு அடிக்ட் ஆனீங்கன்னா, அறிவியல் போகாது. இட் டசன்ட் மீன் அறிவியல் யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம் இல்ல. உங்களை வசீகரிக்கலங்கிறதுனாலேயே அறிவியல் யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம் இல்ல. உங்களுக்கு உடனே உங்க மண்டைக்குள்ள திணிக்க முடியலங்கிறதுனாலேயே, ஒரு சதி கோட்பாட்டுக்கிட்ட உண்மை தோத்துருச்சுன்னு சொல்ல முடியாது. இவ்வளவுதான். நான் அது வெறும் அரசியல்ங்கிற அளவுல பேசல. ஓவராலா அந்த அடிமைத்தனத்திலிருந்து பேசுறேன். அதனால நம்முடைய விவாதங்களை இந்த வெற்றியின் வழியா மட்டும் பார்க்கக்கூடாதுங்கிறது என்னோட வேண்டுகோள். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி. நன்றி.